இப்போ ஆர்டர் 9லேருந்து நம்ம பார்க்கலாம். ஆர்டர் 9 வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். பிளைண்ட் 7ல் வந்து பிளைண்ட் போடுறாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, போட்டதுக்கப்புறம் பார்ட்டிஸை கூப்பிடணும். அண்ட் கான்சிக்வன்ஸ் ஒரு நான் அப்பியரன்ஸ். ஒரு பார்ட்டி வரலன்னா என்ன ஆகும்? ஸோ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கோர்ட்டு. ரூல் 1 என்ன சொல்லுது, பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டே ஃபிக்ஸ்ட் இன் சம்மன்ஸ் ஃபார் டிஃபெண்டன்ட் டு அப்பியர் அண்ட் ஆன்சர். பார்ட்டிஸ் என்னைக்கு வரணும்னா, சம்மனில் வந்து ஒரு பர்டிகுலர் டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த நாளில் தான் வரணும். ஓகேங்களா, அந்த நாளில் வரணும். அந்த சம்மன் 2 பேருக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, டிஃபெண்டன்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த டே அந்த சம்மனில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த நாளில் 2 பேருமே வரணும். டிஃபெண்டன்ட் மட்டும் வந்துட்டு பிளைண்ட்டிஃப் வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. பிளைண்ட்டிஃப்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தானே சம்மன் அனுப்புகிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், டிஃபெண்டன்ட் வர அன்னைக்கு பிளைண்ட்டிஃபும் சேர்ந்து வரும். அன்றைக்கி கேஸ் நடக்கும்னு அர்த்தம். அதனால டிஃபெண்டன்ட் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ பிளைண்ட்டிஃப் வரணும்ல, 2 பேருமே வந்துடணும். ஓகேங்களா. ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் அவங்க அப்பியர் ஆகலாம், இல்லைனா அவங்களுக்கு பதில் வந்து ஒரு அட்வொகேட் மூலமாக கூட அப்பியர் ஆகலாம். தட் இஸ் ஜென்ரல் ப்ரொவிஷன், நம்மளுக்கு தெரியும்ல. And then the suit shall be heard unless the hearing is adjourned for the future day fixed by the court. Suppose சில நேரங்கள்லாம் பார்ட்டிஸ் வர முடியும்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணி லைக் கேஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த லிஸ்ட்டு வாசிப்பாங்கல்ல. இப்போ ரிட் கோர்ட்ஸ்லாம் வாசிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 1, 1 to 10, ஐட்டம் நம்பர் 1 to 10 அப்படி வாசிப்பாங்க. அந்த ஐட்டம் நம்பர் 1 to 10ல் யாராவது ஆப்சென்ட்லாம் இருந்தாங்கன்னா அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணி மைலாட் சீனியர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மைலாட், ப்ளீஸ் அட்ஜர்ன் மைலாட் அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி இனிஷியலாக இது பண்ணுவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ்க்காக அட்ஜர்மெண்ட் கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே, அட்ஜர்மெண்ட் நம்ம வாங்கிட்டோம்னா. இல்லைனா அன்றைக்கி ஃபிக்ஸட் டேட்டில் வந்து ஹியரிங் நடக்கும். ஓகேங்களா. 2 வந்து என்னது, dismissal of suit where summons not served in consequence of plaintiff's failure to pay cost. சம்மன்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, பிளைண்ட்டிஃப் வந்து பிளைண்ட்டு ஃபைல் பண்ணிட்டாரு, கேஸ் இனிஷியேட் பண்ணிட்டாரு. சம்மனே அனுப்ப சொல்கிறதே பிளைண்ட்டிஃபோட காசில் தான் அனுப்ப சொல்லணும். அதுக்கு அவர் தான் பே பண்ணணும். அது நம்ம கோர்ட் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே வந்து வந்துடும். சம்மன் ஒழுங்காக பிளைண்ட்டிஃப் ஒழுங்காக வந்து கோர்ட் ஃபீ கட்டாதனால, அந்த ஃபீஸ் இருக்குல்ல, அதை வந்து பிளைண்ட்டிஃப் ஒழுங்காக கட்டாதனால சம்மன்ஸ் ப்ராப்பராக சர்வ் ஆகாமல் இருந்து டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது இன்றைக்கி கோர்ட்டுக்கு வரணும்னு. அந்த மாதிரி சம்மன் ஒழுங்காக சர்வ் ஆகாதனால டிஃபெண்டன்ட் வரலன்னு வைங்களேன். ஓகேங்களா. 7 ரூல் ஆர்டர் 7 ரூல் 9ல் வந்து சம்மன் சர்வ் பண்ணணும், பிளைண்ட்டிஃப் தான் காசு கட்டணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்ரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சம்மன் காசு வந்து இவர் தான் கட்டணும், டியூப்ளிகேட் காப்பீஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆர்டர் 7 ரூல் 9ல் வந்து டியூப்ளிகேட் காப்பீஸ் ஒழுங்காக கொடுக்கணும். எத்தனை காப்பீஸ் இருக்காங்க, எத்தனை ஜட்ஜ் இருக்காங்க, எத்தனை ரெஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து நம்ம காப்பீஸ் எடுத்து உள்ளே ஃபைல் பண்ணுறப்ப ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜரல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால நம்ம வேணும்னே டிஃபெண்டன்ட்டை வந்து வர விடாமல் தடுத்து ஆர் டிஃபெண்டன்ட் வரதுக்கு வந்து இன்டிமேட் பண்ணாமல் நம்ம வந்து கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம்னா சூட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. ப்ரொவைடட் பிளைண்ட்டிஃப் என்ன சொல்கிறாரு, சாரி நான் இந்த ரீசன்னால பண்ணல அந்த மாதிரிலாம் சொன்னார்னா மன்னிச்சு விட்ருவாங்க. பட் அதர்வைஸ் சூட்டு டிஸ்மிஸும் பண்ணலாம். ஓகே. ரூல் 3 என்ன சொல்கிறாங்க, 2 பார்ட்டியுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் லிஸ்ட் ஆயிடுச்சு, 2 பார்ட்டியுமே வரலை, நெய்தர் பார்ட்டி அப்பியர்ஸ் சூட் டு பி டிஸ்மிஸ். அப்போ 2 பார்ட்டியும் வரலன்னா என்ன ஆகும், கோர்ட் டைம் வேஸ்ட் தானே பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து ரூல் 4 என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2லேயும் 3லேயும் வந்து டிஃபெண்டன்ட் வராதனால, சம்மன்ஸ் ஒழுங்காக சர்வ் ஆகிட்டு டிஃபெண்டன்ட் வராதனால, சம்மன்ஸ் ஒழுங்காக சர்வ் ஆகாதனால டிஃபெண்டன்ட் வரல, சரிங்களா. அதுக்கப்புறம் 2 பார்ட்டியுமே ஒரு நாள் வரலன்னு சொல்லிட்டு இந்த 2 and 3 கீழே சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ 4ல் வந்து என்ன ரெமடின்னு கொடுத்துருக்காங்க, பிளைண்ட்டிஃப் மே பிரிங் அ ஃப்ரெஷ் சூட் ஆர் கோர்ட் மே ரிஸ்டோர் சூட் டு ஃபைல். கோர்ட்டில் போய் நான் கேட்கலாம், சாரி மைலாட் இந்த ரீசன்னால தான் மைலாட் வரல அப்படின்னு கேட்டேன்னா அந்த டிஸ்மிஸில் செட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு புது சூட்டை வந்து நான் இனிஷியேட் பண்ணலாம், திரும்பியும் போய் ரெஜிஸ்ட்ரியில் நம்ம ஃபைல் பண்ணலாம் புது சூட்டை. 2 and 3ல் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா ஓகே. ரூல் 5 என்ன சொல்கிறாங்க, டிஸ்மிஸல் ஆஃப் சூட் வேர் பிளைண்ட்டிஃப் ஆஃப்டர் சம்மன்ஸ் ரிட்டன் அன்சர்வ் ஃபெயில்ஸ் ஃபார் 7 days டு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் சம்மன்ஸ். சம்மன் வந்து ப்ராப்பராக கோர்ட் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், சம்மன்ஸை வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு அமிச்சிட்டாங்க, போயிட்டு சம்மன்ஸ் அவருக்கு சர்வ் ஆகாமல் ரிட்டன் வருது, டிஃபெண்டன்ட்டாக அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போஸ்ட்டில் தானே போகுது, இல்லைனா ரிட்டன் வந்துடும்ல. இந்த மாதிரி ரிட்டன் வருது, ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பிளைண்ட்டிஃப் என்ன பண்ணணும்னா 7 நாளுக்குள்ளே இந்த கோர்ட் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தவங்க யார் மூலமாக சம்மன் சர்வ் ஆகுதோ அவங்கக்கிட்ட போய் திரும்பி ஒரு ஃப்ரெஷ் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காசு கட்டணும். ஓகேங்களா. திரும்பியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு தடவை சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுங்கள். மேபி இப்போ நான் வந்து இன்றைக்கி சம்மன் அனுப்புகிறேன், நாளை கழிச்சு போய் சேருது, நாளை கழிச்சு அந்த டிஃபெண்டன்ட் வந்து ஊருக்கு போயிருக்காரு, இப்போ நாளை கழிச்சு வெக்கேஷனால் அவர் ஃபேமிலியோட டூர் போயிட்டார்,
அவர் வீடு பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சம்மன்ஸ் ரிட்டன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரிட்டன் ஆயிடுச்சுன்னு எனக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்கல்ல அந்த பர்சன், இல்லை சம்மன்ஸ் ரிட்டன் ஆயிடுச்சுன்னு. அப்போ நான் என்ன பண்ணும், என்ன என்னன்னு விசாரிப்பேன். விசாரிச்சா அவங்க டூர் போயிருக்காங்க அப்படின்னா எப்போ வருவாங்கன்னு விசாரிப்பேன். நான் திங்கக்கிழமை அந்த மாதிரி வந்துருவாங்க, லைக்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி வந்துருவாங்க அப்படின்னப்போ நான் என்ன பண்ணுன்னா திரும்பியும் போய் காசு கட்டி, சார் இப்போ அவங்க அவைலபிளாக இல்லை, ஆனால் திங்கக்கிழமை கண்டிப்பாக இருப்பாங்க, திங்கக்கிழமை ஒரு சம்மன் சர்வ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காசு கட்டணும். அதாவது சம்மன்ஸ் ரிட்டன் ஆனதுக்கப்புறம் 7 நாளுக்குள்ளே நான் போய் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுங்கன்னு காசு கட்டணும். அப்படி கட்டலைன்னா அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. Unless the plaintiff has within the said period satisfied the court that he has failed after his best endeavors to discover the residence of the defendant. அப்புறம் ரீசன்ஸ் கொடுக்குறாருன்னு வைங்களேன் பிளைன்டிஃபு, சார் நான் வந்து 7 நாளுக்குள்ளே அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறது கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ளே இந்த 7 நாள் டைம் முடிஞ்சு போச்சு, இல்லைனா வந்து நான் வந்து டிஃபரெண்ட் வேணும்னே வந்து இது வாங்காமல் ஓடிட்டு இருக்காரு, தப்பிச்சிட்டு இருக்காரு, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதனால தான் 7 நாளுக்குள்ளே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷமெண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு என்னால் வந்து ரெஜிஸ்ட்ரியை பார்க்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் கொடுக்குறாருன்னா கோர்ட் என்ன பண்ணுன்னா அந்த 7 நாளைக்கு மேலே கூட இந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி டிஸ்மிஸ் ஆனாலும் பிளைன்டிஃப் என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ் சூட் இஷ்யூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ் சூட்டாக ஒன்று வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சப் கிளாஸ் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி ஒரு தடவை சம்மன்ஸ் நீங்கள் காசுலாம் ப்ராப்பராக கட்டிட்டீங்க, நீங்கள் காசு ப்ராப்பராக கட்டலைன்னா சூட் டிஸ்மிஸ் ஆயிரும் ரூல் 2ல். ரூல் 4ல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கட்டிட்டீங்க, போய் நாங்கள் போய் டிஃபரெண்ட்டை தேடி பார்த்தோம், டிஃபரெண்ட்டை காணோம், அப்போ ரிட்டன் ஆகிடுச்சு சம்மன், அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க பிளைன்டிஃபாக, உங்களுக்கு வந்து நீங்கள் அமிச்ச சம்மன் வந்து ரிட்டன் ஆகிடுச்சுங்கன்னு தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்துனதுலேருந்து 7 நாளுக்குள்ளே திரும்பியும் போய் சார் இன்னொரு இது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் காசை கட்டணும். அவங்க இன்னொரு சம்மன் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. மேபி வேறு அட்ரஸ் இருந்துச்சுன்னா வேறு அட்ரஸ் இந்த தடவை கொடுத்து அங்கே அனுப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா சூட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும், கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணோம். ப்ரொவைடட் நீங்கள் கோர்ட்டில் போய் சார் இந்த ரீசன்னால தான் என்னால் வர முடியல 7 நாளுக்குள்ளே, இல்லை டிஃபரெண்ட் வேணும்னே இப்படி பண்ணுறாரு, அதனால தான் நான் வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கோர்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணும். எப்படி தான் இருந்தாலும் இதுக்கு டிஸ்மிஸ் ஆச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் புது சூட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 6, ஒரு நாள் சம்மன்ஸ்லாம் ப்ராப்பராக சர்வ் ஆகிடும் ஆர் சர்வ் ஆகலை, ஏதோ ஒரு ரீசன் ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து ஹியரிங்னு லிஸ்ட் பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டில் வந்துருச்சு கேஸு. அன்னைக்கு பார்த்தா கோர்ட்டுக்கு வந்து பிளைன்டிஃப் மட்டும்தான் போகிறாரு, டிஃபரெண்ட் வரலை. டிஃபரெண்ட் வராதுக்கு 3 ரீசன் இருக்கும். சம்மன்ஸ் ப்ராப்பராக சர்வ் ஆகிட்டு வரலன்னு வைங்களேன், சம்மன்ஸ்லாம் ப்ராப்பராக போயிடுச்சு, எனக்கு கோர்ட்டுக்கு வரணும் எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே வரல அப்படின்னா எக்ஸ்பார்ட்டே போட்டுருவாங்க. ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள், when summons duly served, கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பார்ட்டே போட்டுரும். சம்மன்ஸே சர்வ் ஆகலைன்னு தெரியுதுன்னு வைங்க கோர்ட்டுக்கு, அப்போ டிஃபரெண்ட்டுக்கு தெரியவே இல்லை கோர்ட்டுக்கு வரணும்னு, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லுவாங்க. அடுத்து சம்மன்ஸ் சர்வ் ஆகிடுச்சு பட் டியூ டைம் இல்லை, இப்போ நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு வரணும்னு நேற்று ஈவினிங் தான் அவர் போய் சம்மன்ஸ் சர்வ் ஆயிருக்கு, இல்லை இன்னைக்கு காலையில் தான் சம்மன்ஸ் சர்வ் ஆயிருக்கு, இன்னைக்கு காலையில் கோர்ட்டுக்கு 10 மணிக்கு வரணும், இன்னைக்கு காலை 7 மணிக்கு தான் சம்மன்ஸ் சர்வ் ஆயிருக்கு, அப்போ கோர்ட்டுக்கு 10:30 வரும்போது அதுக்குள்ளே அவரால் வர முடியாது, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், அவர் வரணுன்னாலே 2 நாள் ஆகணும் இந்த மாதிரி வைங்களேன், அவரால் வர முடியல, ப்ராப்பரான டைம் இல்லை. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா if it is proved that summons was served on the defendant but it sufficient time இல்லை, அவர் அப்பியர் பண்ணி ஆன்சர் பண்ணுற டைம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் டேட்டுக்கு ஒரு நாள் அட்ஜர்ன் பண்ணி வைக்கும் கோர்ட்டு. ஓகே, அதை பற்றி ப்ராப்பர் இன்டிமேஷன் வந்து டிஃபரெண்ட் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அட்ஜர்ன் பண்ணி வைப்பாங்க, போஸ்ட்பான் பண்ணுவாங்க ஹியரிங்கை. ஓகே, ஸோ வந்து ப்ராப்பராக சர்வ் ஆகிட்டு வரலைன்னா மட்டும்தான் எக்ஸ்பார்ட்டே கொடுப்பாங்க. இது நமக்கு தெரியும், ப்ராப்பராக சர்வ் ஆகிட்டு வேணே வரலன்னா எக்ஸ்பார்ட்டே ஒரு சைடு தான் வராங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு எக்ஸ்பார்ட்டே கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்து ரூல் 7, ப்ரொசீஜர் வேர் டிஃபரெண்ட் அப்பியர்ஸ் ஆன் டே ஆஃப் அட்ஜர்ன்ட் ஹியரிங் அண்ட் அசைன்ஸ் அ குட் காஸ் ஃபார் ப்ரீவியஸ் நான் அப்பியரன்ஸ். யூனோ இந்த சீல வந்து ஒரு தடவை இது பண்ணி போஸ்ட்பான் பண்ணுறாங்களே ஹியரிங்கு, அடுத்த நாள் ஒரு நாள் வராரு, இல்லைனா அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு இதுக்கு ஹியரிங்கு, இல்லைனா எக்ஸ்பார்ட்டே கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து டிஃபரெண்ட் வராரு ஒரு நாள் வந்து சார் இந்த மாதிரி நாள் வரல, அது வேணும்னே பண்ணல, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி சஃபிஷியன்ட் ரீசன் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வைங்களேன், கோர்ட் என்ன பண்ணணும்னா அவர் காஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு இன்னும் நான் ஸ்பெண்டான காஸ்ட் ஏதாவது மட்டும் போட்டுட்டு அந்த சூட்டை வந்து ஹியர் பண்ணும், அவரை வந்து மன்னிச்சு விட்டு நம்ம வந்து ஹியர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா?
அதான் ரூல் 7ல் சொல்கிறாங்க. ரூல் 8ல் வந்து ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் ஒன்லி அப்பியர்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா பிளைன்டிஃப் வந்து ப்ராப்பராக கேஸை போடுறாரு, எல்லாத்தையும் பிளைன்டிஃப் பண்ணுவார், சம்மன்ஸ்லாம் சர்வ் ஆகிடுச்சு, கேஸ் லிஸ்ட் ஆனதுக்கு அன்னைக்கு பிளைன்டிஃப் வீட்டில் இருந்துட்டார், டிஃபெண்டன்ட் மட்டும் வந்திருக்காரு. இப்போ வந்து டிஃபெண்டன்ட் வந்துட்டார், பிளைன்டிஃப் வரல, என்ன ஆகும்? சூட்டை வந்து கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சூட்டை டிஸ்மிஸ் பண்ணி விட்ரும். எக்ஸ்பார்ட்டெல்லாம் கொடுக்காது. எக்ஸ்பார்ட் எப்போ கொடுக்கும்? போட்டவங்க கேட்டால் தான் எக்ஸ்பார்ட்டே கொடுக்கும். ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு போட்டவன் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தானா சூட்டை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அன்லெஸ் இப்போ டிஃபரெண்ட் வந்து ஆமாம் சார் அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான், அவர்கிட்ட இந்த காசு வாங்கினது உண்மை தான், நான் கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் கோர்ட்டில் அட்மிட் பண்ணிட்டாருன்னா அட்மிட்டட் ஃபேக்ட்ஸை வச்சு ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? 9 டிக்ரி அகேன்ஸ்ட் பிளைன்டிஃப் பை டிஃபால்ட் பார்ஸ் ஃப்ரெஷ் ஷூட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ரூல் 8ல் வந்து டிஃபரெண்ட் வரார், பிளைன்டிஃப் வரல, இந்த ரீசனுக்காக டிஸ்மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஆர் இந்த ரீசனுக்காக டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா பிளைன்டிஃப்க்கு ஃப்ரெஷ் ஷூட் ஃபைல் பண்ண முடியாது அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனில். ஏன்னா பிளைன்டிஃபோட நெக்லிஜென்ஸ்னால தான் டிஸ்மிஸ் ஆகிருக்கு. பட் அவர் என்ன பண்ணலான்னா டிஸ்மிஸில் செட் பண்ணுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து கோர்ட் வந்து சஃபிஷியன்ட் ரீசன் ப்ரீவியஸாக நான் வராததுக்கு இந்த ரீசன்லாம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டிஸ்மிஸில் செஞ்சு செட்டை பண்ணுங்கன்னா காஸ்ட் மட்டும் போட்டுட்டு இவருக்கு என்ன பண்ணும், டிஸ்மிஸில் செட்டை பண்ணி ப்ரொசீடிங்கை சூட்டை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது டிஃபெண்டன்ட் வராமல் டிஸ்மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன். ரூல் 4ல் என்ன சொன்னாங்க? டிஃபெண்டன்ட் வராதனால பிளைன்டிஃப் வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அந்த சூட்டை ரெஸ்டோரும் பண்ணலாம், ஃப்ரெஷ் சூட்டும் போடலாம். அந்த சூட்டோட டிஸ்மிஸல் செட்ட சைடும் பண்ணலாம், ஃப்ரெஷ் சூட்டும் போடலாம். 2 ஆப்ஷன் இருந்துச்சு ரூல் 4ல். அதுவே பிளைன்டிஃப் வராமல் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ் சூட்டு தான் போடணும். சாரி, டிஸ்மிஸில் செட்டை சைடு தான் பண்ணணும். ரூல் 8ல் டிஸ்மிஸில் செட்டை சைடு தான் பண்ண முடியுமே தவிர ரூல் 8ல் வந்து டிஃபெண்டன்ட் வந்துடுறாரு, பிளைன்டிஃப் வரல, அதனால கோர்ட் கோவமாகி டிஸ்மிஸ் பண்ணுதுன்னா அந்த டிஸ்மிஸில் ப்ராப்பரான ரீசன் கொடுத்து அதாவது செட்டை சைடு தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர ஃப்ரெஷ் சூட் நீங்கள் போட முடியாது. அதான் ரூல் 9ல் சொல்கிறாங்க. இந்த ஆர்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதில் மட்டும்தான் கேட்பாங்க. ரூல் 4லையும் ரூல் 9லையும். ரூல் 4 வந்து 2 and 3க்கு பேஸ் பண்ணி ரூல் 4 வருது, 9 வந்து 8 பேஸ் பண்ணி வருது. அவ்வளோதான். அதை மட்டும் கையில் பேர் ஆக்ட் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஷால் பி ப்ரிக்ளூடட் ஃப்ரம் பிரிங்கிங் அ ஃப்ரெஷ் சூட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து மே அப்ளை ஃபார் ஆர்டர் டு செட் அசைட் த டிஸ்மிஸல் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. 10 ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் நான் அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த செவரல் பிளைன்டிஃப். 2-3 பிளைன்டிஃப் இருக்காங்க, சிலர் மட்டும் வரல அப்படின்னா இந்த ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா பிளைன்டிஃப் ஒருத்தர் வந்திருக்காருல அப்படியே ப்ரொசீட் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்த மாதிரி நினச்சிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபரென்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு 2 பேர் ஆப்செண்ட்டாக இருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னா சூட் வந்து ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா யாருமே வரலனா தான் கோர்ட்டுக்கு சொல்கிறதுக்கே ஆளே இருக்க மாட்டாங்க, யாரோ வந்திருக்காங்களே கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. 12 consequence of non attendance without sufficient cause shown or party ordered to appear in person. இந்த மாதிரி பார்ட்டி வந்து இன் பர்சன் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லியாச்சு, எந்த ரீசனுமே கொடுக்காம லீவ் போட்டு அவர் வீட்டில் இருந்துட்டார், ஆப்சென்ட் ஆகிட்டார் கோர்ட்டுக்கு. இப்போ என்ன பண்ண முடியும்? ப்ராப்பரான ரீசன் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்வொகேட் வந்து கொடுத்துருப்பாரு, அவர் பதிலை யாராவது வந்து கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவரே ஏதாவது அஃபிடவிட் போட்டு கோர்ட்டில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு பேர் தானே இருக்கும், A vs B அப்படின்னு தானே இருக்கும். இப்போ சிவகுமார் வெர்சஸ் சிவில் சூட்லாம் அப்படி தானே இருக்கும், 2 பார்ட்டிக்கு நடுவில் தானே இருக்கும். சிவகுமார் வெர்சஸ் சூர்யா இந்த மாதிரி இருக்குன்னா சிவகுமார் வெர்சஸ் சூர்யா, சிவகுமார் வாங்க, சிவகுமார் வாங்கன்னு 2-3 தடவை கூப்பிடுவாங்க. யாருமே வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி பர்சன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஹியரிங்கில், நீங்கள் இன் பர்சன் ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொல்லிட்டு வரல அப்படின்னா சஃபிஷியன்ட் காசு கோர்ட்டில் இல்லாதப்ப, சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லாதப்ப யார் அப்பியர் ஆகலையோ அவங்களுக்கு பதிலாக வந்து எல்லா he shall be subject to all the provisions of foregoing rules applicable to plaintiff or defendant. முன்னாடி இருந்துச்சுல, ஒருத்தர் வரலன்னா எக்ஸ்பார்ட்டே ஆகிடும், ஒருத்தர் வரலன்னா முன்னாடி என்னெல்லாம் ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கும் அப்பியர் ஆகும். இது யாருன்னா பார்ட்டி ஆர்டர் டு அப்பியர் இன் பர்சன். மொதல் ஹியரிங்க்கு வந்திருப்பாங்க, அடுத்து இதை வராமல் இருந்திருப்பாங்க, அடுத்த ஹியரிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு ஆர்டரே போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வரலன்னா எக்ஸ்பார்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரூல் 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட்டிங் அசைட் டிக்ரி எக்ஸ்பார்ட்டே அகேன்ஸ்ட் டிஃபெண்டன்ட். டிஃபெண்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எக்ஸ்பார்ட்டே ஆகிடுச்சு, which means
பிளைன்டிஃப் மட்டும் வந்திருக்காரு, டிஃபரெண்ட் வரல, எக்ஸ்பார்ட்டே ஆகும்ல. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பார்ட்டே ஆகுதுன்னா he may apply to the court by which the decree was passed for an order to set aside. கோர்ட்டில் அப்ளை பண்ணி செட் அசைட் பண்ண சொல்லலாம். எப்படின்னா, சார் சம்மன் சொல்லுங்க சார் ஆகலை சார், சார் இந்த ரீசன்னால என்னால் வர முடியல சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம செட் அசைட் பண்ணலாம். கோர்ட்டில் சார் எனக்கு காஸ்ட் கூட போட்டுட்டு எப்படியாவது எனக்கு கேஸை மட்டும் நடத்துங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டு கெஞ்சி அந்த ஆர்டரை செட் அசைட் பண்ணி வாங்கிக்கலாம், எக்ஸ்பார்ட்டே ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? அது ரூல் 13 தான் டிஃபரெண்ட் வந்து செட் அசைட் பண்ண முடியும். ரூல் 14, நோ டிகிரி டு பி செட் அசைட் வித்வுட் நோட்டீஸ் டு தி ஆப்பரண்ட். இப்போ ஒரு டிகிரி செட் அசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பிளைன்டிஃப் மட்டும் வந்திருக்காரு, டிஃபரெண்ட் வரல, எக்ஸ்பார்ட் ஆகிடுச்சு, நான் ஜாலியாக வீட்டில் போய் எஸ் எனக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வேலை பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா நான் எக்ஸிக்யூட் பண்ணான்னு 1 வாரம் ஆகிடும்ல, போய் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வெளில போப்பா, இந்த இடத்துலேருந்து வெளில போ, காசு நீ கொடுக்கணும்ல, கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, இந்த பாரு ஆர்டர்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறேன் தம்பி, நான் வந்து கோர்ட்டில் போய் செட் அசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி டிஃபரெண்ட் போய் செட் அசைட் பண்ணுறாருன்னா எனக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் கோர்ட் செட் அசைட் பண்ணணும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் எனக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லும், கொடுத்துட்டு அதே மாதிரி சம்மன் மாதிரியே சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணிட்டு கோர்ட் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, கோர்ட் அதை கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஆர்டர் செட் அசைட் பண்ணிட்டு ஹியரிங்கை நாங்கள் ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா இல்லைங்கயா வேணும்னே பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது டிஃபென்ஸ்லாம் சொல்லுவேன். சொல்லிட்டு இந்த மாதிரி வேணும்னே பண்ணுவாங்கயா, அவங்க வந்து அடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் வரமாட்டாங்கயா அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு பட் ஸ்டில் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணிச்சுன்னா அவங்க செட் அசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரீசன், சரிங்களா? இப்படி தான் செட் அசைட் பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்காம செட் அசைட் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் ரீட் திஸ், ஐ கம்